பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நான் உங்களுக்கு முன்னாடி போயிடறேன்ப்பா. முன்னாடி போயிட்டு எதெல்லாம் சரியில்லையோ, எதெல்லாம் தப்பா இருக்கோ நான் அதை சரிப்படுத்த போறேன். கோணலா இருக்கிறத சரியாக்கணும்னா நீ என்னை முன்னாடி விடுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தங்க சொல்றாரு. ஏசப்பா நமக்கு முன்னாடி போறாராமா. அவர் போறதுக்கு தயாரா இருக்காரு. ஆனா நம்ம தான் அவரை விடவே மாட்டோங்க. நிறைய டைம் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியுங்க, நான் பாத்துக்கிறேங்க, என் படிப்புக்கு எனக்கு தெரியுங்க, என் வேலைக்கு எனக்கு தெரியுங்க, என் தொழில நான் கரெக்டா பாத்துப்பேங்க, எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியாதாங்க சொல்லி நம்ம நேரத்துல சுயத்துல இருக்கும் பாத்தியா, அந்த சுயத்துல இருக்க அந்த எண்ணெய் நம்ம பற்றி எடுத்து போடணுங்க. ஏசப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளை வெறுக்கிறாருங்க. நமக்கு தான் எல்லாமே தெரியும் நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு கற்றுக் கொடுத்தது மற்றவர்கள் தான். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூட இன்னைக்கு நமக்கு நிறைய காரியம் கற்றுக்கணும் தான் ஆசைப்படுறாரு. இன்னைக்கு நீங்க நிறைய தோல்விகளை சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்களா உங்க சுயத்துல சில முடிவுகள் எடுக்கிறீங்க. ஏசப்பா கிட்ட கேட்கவே மாட்டீங்க. இனிமே ஏசப்பாண்ட கேட்டு உங்க வாழ்க்கை நடத்திட்டீங்க, முயற்சி எடுக்கிறீங்களா, கண்டிப்பா நீங்க வெற்றியை பார்க்க போறீங்க. நான் என்னென்னோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்க புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லவருங்க. யோசேப்பினுடைய நிலைமையை ஆண்டவர் மாத்தினாருன்னா பைபிள்ல படிக்கிறது தானே. ஏன் உங்க நிலைமையை ஆண்டவர் மாற்ற மாட்டாரா? இப்ப நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க எனக்கு தெரியாதுங்க. ஆனா ஏசப்ப முன்னாடி விட்டுட்டீங்களா, அந்த நிலைமை இப்பவே மாறும்போது நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.